வெளிநாட்டு சீரியலை பார்த்தாலோ ஷேர் பண்ணாலோ கட்டாயம் உங்களுக்கு மரண தண்டனை தான். சர்வாதிகாரத்துக்கு பேர் போன நாடுனா அது வடகொரியா தான். இங்க வாழ்றதே ரொம்ப கடுமையான ஒண்ணு. இங்க சாதாரணமா வாழ்றதுக்கே கடுமையான விதிகள் இருக்கு. மக்கள் எப்படி முடிவெட்டணும், டிவியில எதை பார்க்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது. இதோட உச்சபட்சமா வடகொரியா நாட்டுல தென்கொரியா நாட்டோட டிவி சீரியலை பார்த்தாலோ அல்லது ஷேர் பண்ணாலோ கட்டாயம் மரண தண்டனை விதிக்கிற அளவுக்கு அங்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டிருக்குன்னு ஐநா மனித உரிமை ஆணையம் தெரிவிச்சிருக்கு. ஜெனீவாவில் ஐநா மனித உரிமை கவுன்சிலில் ஐநா மனித உரிமை ஆணையம் இது குறித்து 14 பக்க அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கு. 2014 இருந்து இப்போ வரைக்கும் வடகொரியால இருந்து உயிரை கையில பிடிச்சிட்டு தப்பி சென்ற 300க்கும் மேற்பட்ட மக்கள் நேர்காணல் செய்யப்பட்டு அதுல சேகரிக்கப்பட்ட விவரங்கள் மூலம் தான் இந்த அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கு. புது புது தொழில்நுட்பத்தோட உதவியோட மக்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்கிறத அரசாங்கம் தீவிரமா கண்காணிச்சுட்டு வருது. வடகொரியாவுக்கான மனித உரிமைகள் ஆணையர் ஜேம்ஸ் கிரன் கவுன்சில் கூட்டத்தில் பேசும்போது கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய மரண தண்டனைகள் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு. தென்கொரியாவோட கே டிராமா பார்த்தவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணவங்கன்னு நிறைய பேருக்கு மரண தண்டனை அளிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவோ டெக்னாலஜிகளை கண்டுபிடிச்சு அறிவியல் மாற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சில நாடுகள் தன்னுடைய மக்களை அடிமைகளாகவும் பயத்தோடையும் தான் சர்வாதிகார போக்கோடு ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.